அனைவருக்கும் தமிழ் வணக்கம். கோவையில் 10 வயசு சிறுமி வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டிஎம்கே வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க முன்னாடி டைமில். ஸோ அப்பயே நடக்குது, இப்பயே நடக்குது. ஸோ இப்போ நடக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து டிவிகேவை குறை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ இதில் ஆளுமையெல்லாம் குறைய சொல்ல முடியாது ப்ரோ, அவங்க மேல் இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ இது வந்து மக்களிடையே இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சில பேர். ஆனால் எப்படி பார்த்தாலுமே நாடு யார் ஆள்றாங்களோ அவங்களோட கையில் தான் வந்து பவர் இருக்குது. ஸோ அந்த லாவ நாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே தான் வரும். பட் எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காரு. 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா வந்து நிதியுதவி வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க குடும்பத்தில் ஒரு மெம்பர் இல்லைனாலும் அதோட இழப்பு வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா வந்து உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி கணக்கு தான் இதுவும். ஏன்னா வந்து பிரச்சனைன்னு வரப்போ பிரச்சனையில் பாதிக்கப்படுறவங்க தான் அந்த பிரச்சனையோட வலி ஆழம் என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் தெரியும். ஸோ மற்றவங்க வந்து இது தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சும்மா வார்த்தையால் சொல்லிட்டு போகிறது தான். இப்போ வந்து சிவகாசி வந்து மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேள்வி மட்டும் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் புரியலை. ஏன்னா வந்து இப்போ தப்பு எங்கே நடந்தாலும் தட்டி கேட்கணும். ஸோ அதுதான் வந்து அரசாங்கம். ஸோ அரசாங்கத்தோட வேலையே அதுதான். எனக்கு இதில் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலை. ஸோ எனிவேஸ் இனி வரும் காலங்களில் சட்ட ஒழுங்கை கொஞ்சம் வந்து திருத்தப்பட வேண்டியது இருக்கும். அதாவது இந்த ரேப்பு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸாக மாற்றினா இனி வரக்கூடிய காலங்கள்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏதோ தண்டனைகள் வந்து இன்னும் பெருசாக வந்து கொடுக்கணும். ஸோ இதை தான் வந்து நான் இனி வரும் காலங்களில் வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து பிரச்சனை நடந்து முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி நீதி கேட்டு இல்லை வந்து இதை இழப்பீடு கொடுத்தாலுமே அது வந்து இட் ஒன்ட் பி யூஸ்ஃபுல். அது வந்து ஒரு பலன் இல்லை. ஸோ பிரச்சனை நடக்காமல் இருக்கிறத பார்க்கறதுக்கு தான் இதை விட அட்வான்ஸ் அண்ட் பெட்டர் டெக்னிக். ஸோ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மீண்டும் உங்களை இடத்துக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.